எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,07,580 இருக்குங்க. ஸோ நேற்று நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்றுனா நான் சண்டே வீக்லி கேனலோட க்ளோஸ் ஓகேங்களா, 1,09,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1,09,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. சரிங்களா. ஸோ வீக்லி கேண்டல்லேருந்து எங்கே க்ளோஸ் வச்சுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1,08,536 ஐ வைக்க போகுது. பட் ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா $1,08,380 ஓகேங்களா. கிட்டத்தட்ட $1,08,400 கிட்ட க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா. ஸோ இந்த ஹையை உடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் உடைக்கல, அதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போது இன்றைக்கி கேண்டல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வருதுங்களா, அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டச், செகண்ட் டச், இப்போ தேர்ட் டச் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி ப்ரைஸு மேலே போகணும் ஓகேங்களா. மேலே போகணுன்னா அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெரோஷியஸான மூவ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1,09,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மந்த் எண்டு ஓகேங்களா. ஸோ மந்த் எண்டு இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பியர் சைடு வருதோ புல் சைடு வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த டிமாண்டை வரைஞ்சிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இது சப்ளையாக அந்த ஏரியா, அந்த சப்ளை ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து ப்ரைஸ் டேப் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஆனால் மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புஷ்ஷே கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெஸ்ட் பண்ணிச்சு, இந்த டிமாண்டை வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ மேலே போயிடுச்சு. அப்போ இப்போ இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அதனால் இதை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஆக்டிவேட்டில் இருக்க டிமாண்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது 1,04,740லேருந்து 1,03,400. சரிங்களா. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அவன் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணி கீழே வரானா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க டிமாண்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா. 1,04,740லேருந்து 1,03,400 இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறானா அப்படின்றது பார்க்கணும். ஒரு வேளை இதை உடச்சிட்டு கீழே வரானா நம்மளுக்கு அடுத்து இருக்க ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா இதுதான், 97,900லேருந்து 93,480 சரிங்களா, 450 ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ட் இப்போதைக்கு எடுத்திருக்கான். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த 4 ஹவர் கேண்டலை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ போன கேண்டல் பியரிஷ் கேண்டலாக இருந்தது. ஸோ இப்போ கேண்டல் இதுக்கு பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்னைக்கு நைட்டு ஈவினிங், அதாவது நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கீழே வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு புல்லிஷ் ஆகிக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான்னா நல்ல ஒரு இது சைன் இருக்கும், புல்லிஷ்கான சைன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்ட், அதாவது என்ன சொல்கிறதுனா நல்ல ஒரு லிக்விடிட்டி வந்து ப்ரைஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மந்த் எண்ட் ஓகேங்களா, போன மந்தோட எண்டு வந்து இன்றைக்கி தான் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ எப்படி ஓடுதுன்றது பார்ப்போம் ஓகேங்களா. இன்கேஸ் இவன் மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட அகெயின் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்கில் ப்ரைஸு கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணுவான் ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பான முறையில் இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணும். ஆனால் இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் அது ஹோல்ட் ஆகுதா இல்லையான்றது அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து இந்த என்னது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைனா வந்து உடச்சி மேலே போதா, பிரேக் அவுட் ஆகுதா இல்லைனா வந்து ஒபே பண்ணான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டலும் நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல் க்ளோஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுவிடுங்க. கடைசியாக விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.